கேலக்ஸி ஓல்டேஜ் ஹோம் அண்ட் நர்சிங் சர்வீஸ். முதியவர்களின் முதன்மை தேவைகள் சிறந்த முறையில் பேணி காக்கப்படும். முதியவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும். குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்ற உணவுகள் தரப்படும். முதியவர்கள் இல்லத்தில் சிறந்த பணியாளர்களை கொண்டு பணி மேற்கொள்ளப்படும். பார்வையாளர்களுக்கு பார்வை நேரத்தில் தனியிடம் கொடுக்கப்படும். முதியவர்களுக்கு மாதம் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். டிவி ஹால், சிசிடிவி மற்றும் யூபிஎஸ் வசதிகள் உள்ளது. ஏசி மற்றும் நான் ஏசி வசதிகள் உள்ளது. மிக அருகில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உள்ளது. 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி உள்ளது. வாரம் ஒரு முறை யோகா வகுப்புகள் நடைபெறும். வாரம் 2 முறை மாமிசம் கொடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழே குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வந்திருக்கும் அனைவருக்கும் இன்ஜினியர் பிரேம்நாத் அவர்களையும் வந்திருக்கும் அனைவரையும் வணக்கம். திரும்பவும் வருகான நம்மளுடைய சார் பின்னர் ஸ்பீச் கொடுப்பாங்க. அதையும் சிஎம்ஓ இருக்காங்க. சார் பேர் வந்து செல்லம்மா கூப்பிட ஷேக் சார் தான் கூப்பிடுவோம். பேர் ஷேக் இக்பால் ஹுசைன். ஷேக்னால தெரியும் பாதி பேருக்கு. குழந்தை நல மருத்துவர் சிஎம்ஓவை குழந்தை மன மருத்துவர் குழந்தை மனசுள்ள மருத்துவர். ஜெயந்தி ஸ்டாஃப் வந்து ஒரு செவிலியராக மட்டும், அதாவது நர்ஸாக மட்டும் நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர், ஆக்சுவலாக தொழில் முனைவர்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் கவர்மெண்ட் ஜாபை மட்டும் நம்பி அவங்க கிடையாது. அவங்க வந்து கால் வைக்காத இடமே கிடையாது. சகட்டம் இப்போ வந்து அடுத்த லெவல் அவங்க வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு வராங்க. அவங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் என்னென்னா அவங்க மட்டும் முன்னேறல, அவங்க கூட சேர்ந்து அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் முன்னேற போகிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஆண்டர்பிரனர் சொல்லிங்கன்னா தொழில் முனைவர் தான் வந்து தானும் உயர்ந்து சுற்றி இருக்கிறவங்களும் வேற வைப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா இதுலையுமே வந்து அப்பா அம்மாவை நல்லா கவனிக்கிறது தான் முதன்மையான குறிக்கோளாக இருக்குது. அது எல்லா மதமாக இருக்கட்டும். என்ன அவங்களோட 10 கட்டளைகளில் 4வது கட்டளை வந்து பெற்றோரை பேணி காக்கிறது தான் அவங்களோட 4வது கட்டளை. அது ஒன்று தான் சத்திய வாக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதேமாதிரி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, மற்றவங்களால பார்க்க முடியாத, நேரம் இல்லாமல் அல்லது ஆள் இல்லாமல், வசதி இல்லாமல் நிறைய பேர் பெற்றோரை கவனிக்க முடியாத நிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி பெற்றோரையும் சேர்த்து அவங்க கவனிக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க பெற்றோர் மட்டும் இல்லாமல் மற்ற பெற்றோரையும் அவங்க கவனிக்க போகிறதுனால அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் வாழ்க்கையில் நலமும் வளம் பெற்று வருவாங்க என்று வாழ்க்கை. அவங்க சப்போர்ட் பண்ண அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க சிங்கிளாக இருந்து மேனேஜ் பண்ணுறவங்க.